ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை ப்ரோட்டீன் உள்ள கொண்டக்கடலையை வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, 7 காஞ்ச மிளகாய், எண்ணெய், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 8 பல், சோம்பு 1 ஸ்பூன், கல்லுப்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை. 1/4 கிலோ கொண்டக்கடலையை 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்தளவு நல்லா ஊறி வந்தால் போதும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, உப்பு இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கொண்டக்கடலையை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டு அதையும் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். இந்தளவு கொரகொரப்பாக இருந்தால் போதும். நீங்கள் நைஸாக அரைச்சிங்கன்னா வடை கிறிஸ்பியாக இருக்காது. இந்த மாவு கூடவே கருவேப்பிலை, கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வடையை ஒவ்வொன்றா தட்டி போட்டுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வடையை போட்ட உடனே கிளறி விடாதீங்க, வடை உடஞ்சிரும். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொன்றா திருப்பி விடுங்க. இந்த கொண்டக்கடலை வடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகம் குடிக்காது. இப்போ நல்லா வெந்து வருது. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.